1116 மேக்ஸ் குழுவில் உள்ள மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வுக்கான ஆன்லைன் மேக்ஸ் டெஸ்ட் பேட்சில் சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குக டாப்பிக்கில் உள்ள வினாக்களுக்கான விளக்கங்களை பார்க்க போகிறோம். ஸோ அதுபடி நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொடுத்துட்டு இதோட மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டினில் ஒன்றுக்கு மேற்பட்ட கணித குறியீடுகள் இருந்துச்சுன்னா அங்கே போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணும். சரியா? ஸோ இப்போ 25 - 5 2 + 3 × 2 - 2. ஃபஸ்ட்டு இந்த 5 - 3 சால்வ் பண்ணிக்கோம். 5ல் 3 போச்சுன்னா என்ன வந்துடும் அப்படின்னா 2 அப்படின்னு வந்துடும். ஸோ 2 × 2 + 5 -10 வகுத்தல் 4. again 25 - 5 × 2 + 3 × 2 - 2 × 2 என்ன வந்துடும்னா 4 + 5 இந்த ப்ராக்கெட் எடுத்துடுறோம். -10 / 4. ஸோ 25 - 5 × 2 + 3 5 + 2 7. 7ல் 4 மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன வந்துடும் அப்படின்னா 3ன்னு வந்துடும். இப்போ ப்ராக்கெட்லேருந்து அதை வெளியில் எடுத்துடுறோம். -10 / 4. 25 - 5 இப்போ ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் இந்த ப்ளஸ் மைனஸ் எல்லாம் பார்ப்போம். சரிங்களா? ஸோ 2 + 3 × 3 9 -10 வகுத்தல் 4. ஸோ 25 - 5 × 9 + 2 11. 11ல் 10 மைனஸ் பண்ணிட்டோம்னா 1 அப்படின்னு கிடச்சிரும் வகுத்தல் 4. ஸோ 25 - 5 வகுத்தல் 4. ஸோ 25 - 5 / 4. ஸோ 25 மைனஸ் இந்த 5ஐ 4ஆல் டிவைட் பண்ணுறோம்னா, ஒரு நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா அந்த நம்பரை 2 தடவை பாதியாக்குறோம். 5ல் பாதி 2.5, 2.5ல் பாதி 1.25 ஈக்குவல் டு 25ல் 1.25 மைனஸ் பண்ணிட்டோம்னா 23.75 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். 23.75. So move to next question. 18 × 14 - 6 × 8 / 488 / 4 - 20 அப்படின்னு கொடுத்துட்டு கொஸ்டின் மார்க் இதை சுருக்குக இல்லை மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 18ஐயும் 14ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 18 × 14 என்ன கிடைக்கும் அப்படின்னா எனக்கு 252 அப்படின்னு கிடைக்கும். 252 - 6 × 8 என்ன வந்துன்னா 48 / 488 இப்போ 4ஆல் டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா 20 மைனஸ் பண்ணும். ஸோ இப்போ 48 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 2 2 -20 ஈக்குவல் டு இந்த 252லேருந்து 48 மைனஸ் பண்ணிடுறோம். மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 204 / 122ல் 20 மைனஸ் பண்ணுறோம் 102 அப்படின்னு கிடைக்கும். இதை அடித்தோம்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 2. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 2. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினு சுருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 / 7 மைனஸ் ஆஃப் 1/4 வகுத்தல் 2/3 இருக்குது. இந்த மாதிரி ஒரு வகுத்தலை தொடர்ந்து ஒரு பின்னம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றிக்கிட்டு அந்த பின்னத்தை தலைகளாக எழுதிக்கும். ஸோ 3 / 2 - 5 / 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2 / 7 மைனஸ் ஆஃப் இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டை இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். ப்ராக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு 1 × 3 3 / 4 × 2 8 -5/6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2 / 7 மைனஸ் ஆஃப் இந்த 8க்கு 6க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 24 அப்படின்னு கிடைக்கும். 8ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24 கிடைக்கும். ஸோ மேலே உள்ள 3யும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9 அப்படின்னு கிடைக்கும். 6ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24 கிடைக்கும். ஸோ மேலே உள்ள 5ஐயும் எதால் மல்டிப்ளை பண்ணால் 4ஆல் 20 அப்படின்னு கிடச்சிரும். சரியா? ஸோ ஈக்குவல் டு 2 / 7 மைனஸ் ஆஃப் 9ல் 20 மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா -11 / 24 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2 / 7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் அப்படின்னா ப்ளஸ் அப்படின்னு கிடச்சிடும். +11 / 24. இப்போ இந்த 7க்கும் 24க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். 7க்கும் 24க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 168 அப்படின்னு கிடைக்கும்.
ஸோ இப்போ இந்த 168 எதால் அதாவது இந்த 7 எதால் பெருக்குனா 168 கிடைக்கும் அப்படின்னா 7 2 14 7 நாங்கள் 24 பெருக்குனா கிடைக்கும். அப்போ மேலே உள்ள 2யும் 24 பெருக்கிட்டோம்னா 48 ப்ளஸ்ஸு இந்த 24 7 பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 168 கிடைக்கும். அப்போ மேலே உள்ள 11 7 பெருக்கிடுவோம். 11 7 77. ஸோ 48 77 ஆட் பண்ணோம்னா 125 டிவைடட் பை 168 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். 125 டிவைடட் பை 168 ஆப்ஷன் சி. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 அதே சுருக்குக அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். இந்த ஈக்குவேஷனில் இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த பார்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு மேலே பார் இருந்துச்சுன்னா அந்த பாரை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா விண்குலம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இதில் எதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா பார் எங்கே இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் தான் மற்ற ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா 20 ப்ளஸ்ஸு 8 × 2 ப்ளஸ்ஸு 16 3 தான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். 6 3 18 மைனஸ் 10 வகுத்தல் 5. ஸோ 20 ப்ளஸ் 8 × 2 இதை ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறதால ஒன்றும் தப்பு கிடையாது. இதை பெருக்கி வச்சுக்கலாம். 8 2 என்ன வந்துடும் அப்படின்னா 16 அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ்ஸு இங்கே 10 5ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா 10 5ஆல் வகுத்தோம்னா 2 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ 20 ப்ளஸ்ஸு 16 ப்ளஸ்ஸு 18 2 போச்சுன்னா 16 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 20 ப்ளஸ் 16 ப்ளஸ் 16 32 32 20 ஆட் பண்ணோம்னா 52. ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 divided by 5 whole power 3y equal to 0.008 எனில் y is equal to என்ன அப்படின்னு கேட்குறான். இந்த மாதிரி பவரில் உள்ள நம்பரோட வேல்யூ பவரில் உள்ள வேல்யூ கேட்டாவே என்ன பண்ணுவோம்னா பேஸை ஈக்குவல் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா 1 divided by 5 whole power 3y ஈக்குவல் டு 0.008ன்னு இருக்குது. அதை என்ன பண்ணிக்கலாம்னா புள்ளிக்கு அப்புறம் எனக்கு 3 ஸ்தானம் இருக்கிறதால 3 டிஜிட்ஸ் இருக்கிறதால மேலையும் கீழையும் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த 0.008 1000ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 8000 கிடைக்கும். 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டோம்னா இந்த இடத்துல புள்ளி டிவைடட் பை 1000 அப்படின்னு கிடைக்கும். அதாவது 8 டிவைடட் பை 1000 அப்படின்னு வரும். சரியா? 1/5 ஹோல் பவர் 3y ஈக்குவல் டு இதை அடிச்சுக்கிறோம். ஒரு நம்பரை 4ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா 2 தடவை பாதின்னு சொன்னேன். அதே ஒரு நம்பரை 8ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா 8ஆல் அடிக்கிறோம் அப்படின்னா 3 தடவை பாதி. 1 8 8. இதை 1000ல் 3 தடவை பாதியாக குறைக்கிறோம். 1000ல் பாதி 500, 500ல் பாதி 250, 250ல் பாதி 125. ஸோ இப்போ 1 டிவைடட் பை 125. ஸோ 1/5 ஹோல் பவர் 3y ஈக்குவல் டு 1 டிவைடட் பை இதே 5 கியூப் அப்படின்னு எழுதலாம். சரியா? அதாவது 5 கியூப் அப்படின்னு எழுதிக்கலாம். 1 டிவைடட் பை 125/5 கியூப்னு எழுதிக்கலாம் இல்லையா? அதாவது 3 டைம்ஸ் 5 மல்டிப்ளை பண்ணோம்னா 125 அப்படின்னு கிடைக்கும். சரியா? 1 டிவைடட் பை 5 ஹோல் பவர் 3y ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 5 ஹோல் பவர் 3 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ அடிமான 2 என்ன ஆகிடுச்சுன்னா சமமாகிடுச்சு. அடிமான சமமாக இருந்துச்சுன்னா அடுக்கில் உள்ள 2 ஈக்குவலாக இருக்கிறதா அர்த்தம். இப்போ 3y ஈக்குவல் டு 3, y இஸ் ஈக்குவல் டு இந்த 3க்கு 3க்கு அடிச்சிட்டோம்னா y இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா 1ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 6. ஸோ இதில் சுருக்குக அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம நார்மலாக இந்த மாதிரி மிக்சட் ஃப்ராக்ஷன் இருக்குல்ல எப்படி எழுதிக்கோன்னா இதை 49 × 99 மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் 48 ஆட் பண்ணிக்குவோம். சரியா? அதே தான் இங்கே பண்ணுறோம். ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 99 ப்ளஸ் 48 டிவைடட் பை 49 இன்ட்டு 245 அப்படின்னு எழுதிக்கிறோம். சரியா? ஸோ இந்த 99 அப்படியே எழுதிக்கிறோம். ப்ளஸ்ஸு இந்த 48 டிவைடட் பை 49 இருக்கு இல்லையா? இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1 - 1/49 அப்படின்னு எழுதிக்கலாம். 1 - 1/49 எழுதிக்கலாம். கவனிங்க 49 × 1 49, 49ல் 1 போச்சுன்னா 48 டிவைடட் பை 49 எகைன் வந்துடும். ஸோ இன்ட்டு 245. சரியா? நெக்ஸ்ட்டு 99 + 1 100
மைனஸ் 1/49 இன்ட்டு 245. சரியா? இப்போ 100ஆல் இந்த 245 தனியாக பெருக்கிக்கிறோம். 24500 வந்துடும். மைனஸ் 1/49 இன்ட்டு 245. ஸோ 24500 மைனஸ் இந்த 49க்கு 249க்கு அடித்தோம்னா இதில் 5 டைம்ஸ் 49 இருக்கும். சரியா? ஸோ அப்போ 24500லேருந்து 5 மட்டும் என்ன பண்ணிடுறோம்னா மைனஸ் பண்ணிடுறோம். மைனஸ் பண்ணோம்னா 24495 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். 24495 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ எங்கே இருக்குது அப்படின்னா 24495 ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த டைப்பில் நிறையா கொஸ்டின்ஸ் நிறைய மாடல்ஸ் இருக்குது. இதில் கொஞ்சம் நம்பர் மட்டும் மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டே இருப்பான். சரிங்களா? அது ஈஸியாக ஷார்ட்கட் மெத்தட்லையும் போடலாம். அது தனியாக அந்த மாடல்ஸில் இந்த டைப்பில் வர எல்லா மாடல்ஸுமே தனியாக நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சரியா? 1.6 மேலே பார் என்பது பின்வருவனவற்றில் எந்த பின்னத்திற்கு சமம் அப்படின்னு கேட்குங்க. சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி பார் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 1.6 பார் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? 1.66666 இப்படியே முடிவுறா எண்ணு கீழே இருக்கும். அதாவது இதை முடிவுறா சுழல் தசம எண் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நமக்கு என்ன கேட்குறான்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு என்பது பின்வருவனவற்றில் எந்த பின்னத்துக்கு சமம் அப்படின்னு கேட்குறான். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுன்னா நியூமரேட்டரில் கொடுத்துருக்க நம்பர் அப்படியே எழுதிடணும். மைனஸ் எந்த நம்பருக்கு பார் இல்லையோ அதை மைனஸ் பண்ணணும். இந்த 1க்கு பார் கிடையாது, அதனால் மைனஸ் பண்ணிடுறோம். டிவைடட் பை இப்போ டினாமினேட்டரில் என்ன பண்ணுவோம்னா புள்ளிக்கு ரைட் சைடில் என்ன நம்பர் இருக்கோ அதை வச்சு தான் டினாமினேட்டரை ஃபில் பண்ணுவோம். புள்ளிக்கு அப்புறம் 6 இருக்குது, அதாவது அந்த ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும்தான் பார் இருக்குது, அதனால் ஒரே ஒரு 9. சப்போஸ் எனக்கு 2 நம்பருக்கு மேலே பார் இருந்துச்சு, 6 3ன்னு போட்டு அந்த 6 3க்கு மேலே பார் இருந்துச்சுன்னா 2 9 எழுதும். சரிங்க? இங்கே ஒரே ஒரு நம்பருக்கு மேலே தான் பார் இருக்குது, அதனால் 9 மட்டும் கீழே எழுதிடும். ஸோ 16ல் 1 போச்சுன்னா 15 டிவைடட் பை என்னன்னு கிடைக்குன்னா ஆன்சர் 9 அப்படின்னு கிடைக்கும். சரியா? இதை திரும்ப அடித்தோம்னா திரும்ப அடிக்கிறோம். 3 3 9 5 3 15. ஆன்சர் என்ன அப்படின்னா 5/3. 5/3 நமக்கு ஆன்சராக கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8ல் இந்த மாதிரி சுருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கான். சரியா? ஸோ இப்போ எல்லாமே ஸ்கொயர் ரூட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட்டில் உள்ளார உள்ளதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 48க்கு கீழே 48 காரணிகளாக பிரிப்போம். அப்படி காரணிகளாக பிரிக்கும் பொழுது அதில் ஒரு நம்பர் என்ன மாதிரியாக இருக்கணும் அப்படின்னா முழு வர்க்க எண்ணாக இருக்கிற மாதிரி பிரிக்கணும். சரியா? ஏன் வர்க்க எண்ணா எல்லாமே ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. சரியா? அப்போ இந்த ரூட் ஆஃப் 48ன்னு இருக்கு இல்லையா, ரூட் ஆஃப் 48 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ரூட் ஆஃப் 3 × 16 மைனஸ் 3 ரூட் ஆஃப் இந்த 108 எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 3 × 36 3 × 36 என்ன வந்துடும் 108 ப்ளஸ் 2 ரூட் ஆஃப் 3 × 9 ப்ளஸ்ஸு ரூட் ஆஃப் 3 × 64. சரிங்களா? இப்படி பிரிக்கும் பொழுது உள்ளே ஏதாவது ஒரு வர்க்க எண் வர்ற மாதிரி பார்த்துக்கணும். ஏன் வர்க்க எண்ணா ஸ்கொயர் ரூட்டில் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் கியூப் ரூட்டில் எனக்கு கொடுத்துருந்தா அப்படின்னா உள்ள ஒரு முழு கன எண் வர்ற மாதிரி அதை பிரிச்சுக்கும். சரியா? இப்போ இந்த 16க்கு பதிலாக 4 வெளியில் எடுத்துடுறோம். 4√3 மைனஸ் இந்த 36க்கு பதிலாக 6 வெளியில் எடுத்துடுறோம். 6 ஏற்கனவே ஒரு 3 இருக்குது √3 ப்ளஸ் இந்த 9க்கு பதிலாக என்ன எடுப்போம் அப்படின்னா 3 எடுத்துருவோம். 2 × 3 √3 ப்ளஸ் 64க்கு பதிலாக 8 அப்படின்னு எடுத்தோம் 8√3. ஸோ 4√3 மைனஸ் 6 3 18√3 ப்ளஸ் 2 3 6√3 ப்ளஸ் 8√3. சரியா? இப்போ கூட்டி கழிச்சுக்க போகிறோம். சரிங்களா? 6 4 10 18 18 18√3 மைனஸ் 18√3 அப்படின்னு கிடைக்குது. இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும்னா ஆன்சர் 0 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டினில் ரூட் ஆஃப் 2116 2116 ஈக்குவல் டு 46 எனில் ரூட் ஆஃப் 21.16 ப்ளஸ் ரூட் ஆஃப் 0.2116 ப்ளஸ் ரூட் ஆஃப் 0.00216 மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது 46ஓட வர்க்கம் தான் 2116. சரியா? ஸோ இந்த 21.16ன்னு இருக்குது. 21.16ங்கிறது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா
4.6 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ 4.6 ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணால், அதாவது 4.6ஓட ஸ்கொயர் தான் என்னென்னா 21.16. பெருக்கம் ரெண்டு தடவை நான் 4.6 இன்ட்டு 4.6ன்னு பெருக்கிட்டு ரெண்டு சாணம் தள்ளி புள்ளி வச்சுன்னா 21.16 வரும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்துடும். இங்கே புள்ளிக்கு அப்புறம் 4 சாணம் இருக்குது. ஸோ அப்போ அதை வெளியில் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம்னா ரெண்டு சாணம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ 0.46 அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் இங்கே வந்துடுறோம். இங்கே புள்ளிக்கு அப்புறம் 6 டிஜிட்ஸ் இருக்குது. ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்துட்டோம்னா 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 0. இருக்கிறதே 2 ஸ்தானம் தான், 4-6 தான் இருக்குது. அப்போ ஒரு 0 சேர்த்துக்கிறோம், 4-6 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்தானம் கிடச்சிது. ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணி எழுதுகிறப்பறம் இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா 5.106. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 5.106. ஸோ ஆப்ஷன் ஏழு இருக்கும். இந்த இடத்துல பாயிண்ட் வரணும், அது 0ன்னு பிரிண்ட் ஆகிருக்கு, அதை மட்டும் பார்த்துங்க சரியா. 5.106. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. ஸோ இப்போ இங்கே என்ன கேட்குறான்னா எக்ஸோட மதிப்பை காண்க அப்படின்னு கேட்குறேன். எக்ஸை நிறைவு செய்யும் மதிப்பு. ஸோ ரூட் 5 + கியூப் ரூட் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு 3 அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் ரூட்டை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ண அப்படின்னா அந்த பக்கம் என்ன பண்ணிக்கோன்னா ஸ்கொயர் பண்ணிக்கும் சரிங்களா. இங்கே ரூட்டை கேன்சல் பண்ணோன்னா அங்கே ஸ்கொயர் பண்ணிக்கும். ஸோ இப்போ கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர்டு 9, இந்த +5 அந்த பக்கம் முடிஞ்சுன்னா -5 அப்படின்னு ஆகிடும். ஸோ கியூப் ரூட் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு 9ல் 5 மைனஸ் பண்ணிடுறோம். 9ல் 5 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 அப்படின்னு கிடைக்கும் சரியா. 9ல் 5 போச்சுன்னா என்ன அப்படின்னு இருந்தால் 4ன்னு வந்துடும். ஸோ இப்போ கியூப் ரூட்டை கேன்சல் பண்ணுறோம். கியூப் ரூட்டை கேன்சல் பண்ணோம்னா வெறும் எக்ஸ், ஏன்னா எக்ஸோட மதிப்பு தான் எனக்கு வேணும். இந்த பக்கம் கியூப் ரூட்டை கேன்சல் பண்ணோம், அந்த பக்கம் என்ன பண்ணிடணும்னா கியூப் எடுத்துடும் சரியா. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் கிடைக்கணும்னா 64. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினு இது மாதிரி கொடுத்துட்டு அதோட மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 216 பவரில் -1/3ன்னு இருக்குது. இந்த பவரில் -1/3ன்னு இருக்கிறதால இந்த 216 நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 6 கியூப் ஹோல் பவர் -1/3 அப்படின்னு எழுதிக்கிறோம். ப்ளஸ் இந்த 64 என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னா 64 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 8 பவர் 2 ஹோல் பவர் -1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸ் இந்த 32, அதாவது -32 இருக்குது. -32 எப்படி எழுதலான்னா -2 பவர் 5 ஹோல் பவர் -4/5 அப்படின்னு எழுதிக்கிறோம் சரிங்களா. இப்போது திரும்ப என்ன பண்ணுறோம், a/m ஹோல் பவர் n ஃபார்மெட்டில் இருக்குது. a/m ஹோல் பவர் n இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதுவோம்னா a/m இன்ட்டு n அப்படின்னு எழுதுவோம். a/m இன்ட்டு n எழுதுவோம். ஸோ அதுபடி எழுதுகிறோம். ஸோ 6/3 இன்ட்டு -1/3 ப்ளஸ்ஸு 8 பவர் இது அதே சேம் ஃபார்மெட்டில் தான் -1/2 மைனஸ் ஆஃப் -2 பவர் 5 இன்ட்டு -4/5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 6 பவர் -1 ப்ளஸ்ஸு 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 8 பவர் -1 மைனஸ் ஆஃப் -2, இந்த 5 கேன்சல் ஆச்சுன்னா -2 ஹோல் பவர் -4 அப்படின்னு எழுதுவோம். இந்த 6 பவர் -1 எப்படி எழுதிக்கலாம்னா a பவர் -m ஈக்குவல் டு 1/a/m அப்படின்னு எழுதுவோம். ஸோ அதுபடி இங்கே என்ன பண்ணிக்க போகிறோன்னா 1/6 அப்படின்னு எழுதிக்குவோம். இந்த 8 பவர் -1 1/8ன்னு எழுதிக்குவோம். மைனஸ் ஆஃப் இந்த -2 ஹோல் பவர் -4ன்னு இருக்கு இல்லையா. இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 1/6 ப்ளஸ் 1/8 மைனஸ் 1/-2 பவர் 4ன்னு வந்துடும். அதே சேம் ரூல் தான். a/-m இஸ் ஈக்குவல் டு 1/a/m அப்படின்னு வந்துடும். ஸோ 1/6 ப்ளஸ் 1/8 மைனஸ் இப்போ -2 பவர் 4ன்னு இருக்குது. -2 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். -2 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா
ப்ளஸ் 16 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ 1/16. அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு போகிறோம். இந்த 6, 8, 16 3க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 48 அப்படின்னு கிடைக்கும். 6 எதால் பெருக்குனா 48னா 8ஆல், அப்போ மேலே 8. 8 6ஆல் பெருக்குனா 48 கிடைக்கும். ஸோ 1 × 6 6 மைனஸ் 16 3 48. அப்போ மேலே உள்ள 1ஐயும் 3ஆல் பெருக்கி விட்டுரும் 3. 8 எவ்வளோ அப்படின்னா 14. 14ல் 3 போச்சுன்னா என்ன வந்துடும் அப்படின்னா 11/48. ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 11/48. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் a² + b² = 117 ஆகவும் ab = 54 ஆகவும் இருந்தால் a + b / a - b இன் மதிப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் a + b ² என்னென்னு எழுதும் அப்படின்னா a² + b² + 2ab அப்படின்னு எழுதும். சரியா? இந்த a + b² அப்படியே இருக்கட்டும். a + b² = a² + b²க்கு பதிலாக என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னா 117 + 2 × abக்கு பதிலாக 54ன்னு எழுதிக்கலாம். ஸோ a + b² = 117 + 2 × 54 ஆட் பண்ணோம்னா 108 அப்படின்னு கிடைக்கும். ஸோ a + b² = ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 225. எனக்கு இந்த பக்கம் ஸ்கொயரை கேன்சல் பண்ணுறேன். அப்போ a + b = இந்த பக்கம் ரூட் எடுத்துருவோம் இல்லையா, 225ன்னு கிடைக்கும். ஸோ a + b = 225ஓட வர்க்கமூலம் 15. ஸோ இப்போ a + b கிடச்சிச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா a - b² = a² + b² - 2ab. ஸோ a - b² = a² + b² பதிலாக again 117 - 2 × abக்கு பதிலாக 54. ஸோ a - b² = 117 2 54 என்ன வந்துடும் அப்படின்னா 108 அப்படின்னு கிடைக்கும். ஸோ a - b² = 117ல் 108 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 9 அப்படின்னு கிடைக்கும். எனக்கு தேவை a + b a - b தான் =√9 அப்படின்னு வந்துடும். ஸ்கொயரை கேன்சல் பண்ணால் அந்த பக்கம் ரூட் எடுத்துரும். ஸோ a - b = என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா a + b / a - b. a + b என்னது 15 / a - b 3. 1 3 3 I 3 15. ஆன்சர் என்ன வரும்னா 5 அப்படின்னு வரும். சரியா? ஸோ இந்த கணக்கு இப்படி தான் போடணுங்கிற அவசியம் இல்லை. என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா AB = 54 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதிக்கலாம்னா 54யும் 1ஐயும் பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்குன்னா 54 கிடைக்கும். அடுத்தது 27யும் 2ஐயும் பெருக்குனாலும் 54 கிடைக்கும். 18யும் 3ஐயும் பெருக்குனா 54 கிடைக்கும். 9யும் 6ஐயும் பெருக்குனா 54 கிடைக்கும். இதை a அப்படின்னு வச்சுக்கப்புறம் இதை b அப்படிங்கிற நம்பராக வச்சுக்க போகிறோம். இப்போ கண்டிஷன் என்னது, a² b² ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 17 வரணும். அப்போ 54² என்ன வரும்னா 29 16 அப்படின்னு வரும். சரியா? ப்ளஸ் 1² 1 தான் வரப்போகுது. இது ரெண்டையும் கூட்டினா எனக்கு 117 வராது. அடுத்து 27² 729 2² 4. இது ரெண்டையும் கூட்டினாலும் எனக்கு 117 வராது. அடுத்து 18²ங்கிறது 324 3² 9. இது ரெண்டையும் கூட்டினாலும் எனக்கு 117 வராது. அடுத்து 9 9 81 6² என்ன வந்துன்னா 36. இது ரெண்டையும் கூட்டினா எனக்கு 117 வரும். சரியா? அப்போ ஏங்கிறது 9 பிங்கிறது என்னது 6. ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன பண்ண சொல்கிறான் கேட்குறான். சரி, ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா என்ன வரும் 9 + 6 15 / 9ல் 6 போச்சுன்னா 3 வந்துடும். 1 3 3 I 3 15. இப்படியும் என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கணக்கு கொஸ்டின் நம்பர் 13. a + b + c = 13 மற்றும் a² + b² + c² = 69 எனில் ab + bc + ca இன் மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இங்கே ஒரு முற்றுரிமை விதி இருக்கும், ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கும், புக்லேயே இருக்கும். சரியா? ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த கொஸ்டினை a + b + c ² = a² + b² + c² + 2 × ab + bc + c. சரியா? ஸோ இங்கே a + b + c பதிலாக என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் 13² = a² + b² + c² பதிலாக என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னா 69 + 2 × ab
ப்ளஸ் பிசி ப்ளஸ்ஸு சிஏ. 13 ஸ்கொயர் என்ன வரும்னா 169. இந்த 69 இந்த பக்கம் வரும்பொழுது -69 ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ 169 69 போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா 100 டிவைடட் பை இந்த 2 இங்கே வந்துட போகுது. ஸோ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏயோட மதிப்பு தான் கேட்குறான். இதையும் அடிச்சிட்டோம்னா 1 2 52 என்ன வந்துடும்னா 100 அப்படின்னு வரும். ஸோ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏயோட மதிப்பு தான் கேட்குறாங்க. அது என்ன அப்படின்னா 50. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் சுருக்குக. கொஸ்டின் நம்பர் 14 சுருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் 260 அப்படிங்கிற நம்பரும் 104ங்கிற நம்பரும் தான் என்ன ஆகிட்டு இருக்குன்னா திரும்ப ரிப்பீட் ஆகிருக்குது. சரியா? அதனால் இங்கே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 260ன்னு எழுதிக்கிறோம், பி ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 104 அப்படின்னு எழுதிக்கிறோம். சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த 260 இன்ட்டு 260 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இந்த 1 டிவைடட் பை 104 இன்ட்டு 1 டிவைடட் பை 104 அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறோம். சரி, ஏன்னா பி ஈக்குவல் டு 104 இருந்தாலும் எழுதியிருக்கோம், பி ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 104 எழுதியிருக்கோம், அப்போ பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கோம். சரியா? ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 260ங்கிறது ஏவா, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுது கொடுத்துருக்கதை இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி எழுதிக்கிறோம். சரியா? ஸோ இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் மைனஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு எப்படி எழுதுவோம்னா ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் மைனஸ் 2ab அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? ஸோ ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் இந்த மைனஸ் உள்ள பெருக்கணும்னா மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடுன்னா ப்ளஸ் 2ab அப்படின்னு கிடைக்கும். சரியா? இந்த ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு அடிச்சிட்டோம்னா எனக்கு என்ன வருதுன்னா ஃபைனலாக 2ab அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ 2abனா என்ன அர்த்தம்? 2 இன்ட்டு ஏவை நம்ம என்னென்னு வச்சுருக்கோம் 260 இன்ட்டு பியோட வேல்யூ என்னென்னா 1 டிவைடட் பை 104 அப்படின்னு இருக்குது. சரியா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிட போகிறோம். ஒரு தடவை 2, இதில் எத்தனை தடவை இருக்குன்னா 52 தடவை இருக்கும். ஒரு தடவை 52, இதில் 5 தடவை 52 இருக்கும். 5 52 260. ஸோ ஈக்குவல் டு ஆன்சர் என்ன அப்படின்னா 5. சரி, ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 5. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுருக்குக a cube plus b cube divided by a squared plus 2ab plus b squared into a squared minus b squared divided by a minus b. சரியா? இந்த முற்றுரிமை விதிகள் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ a cube plus b cube, அந்த a cube plus b cube எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா a plus b, a cube plus b cube ஃபார்முலா எழுதுகிறேன் நான். a plus b into a squared minus ab ப்ளஸ் பி ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதுவோம். இந்த ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்பை எப்படி எழுதுவோம் டிவைடட் பை ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab. இந்த ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்டு எப்படி எழுதலாம் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதுவோம். இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு எப்படி எழுதுவோம்னா அங்கே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அதாவது ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம் டிவைடட் பை ஏ மைனஸ் டிவைடட் பை ஏ மைனஸ் பி. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்க போகிறோம். சரியா? ஸோ அப்போ இந்த ஏ ப்ளஸ் பி இந்த ஏ மைனஸ் பிக்கும் இந்த ஏ மைனஸ் பிக்கும் அடிச்சு விட்டுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஏ ப்ளஸ் பி இருக்குது, இங்கே ஒரு ஏ ப்ளஸ் பி இருக்குது. ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா என்ன பண்ணுவோம்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு தான் எழுதும். ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கும் இந்த ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு அடிச்சு விட்றோம். ஸோ ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்கும்னா ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்ட், ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷனுமே இந்த மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷனில் ப்ளஸ் வரணும். சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்ம, ஏன்னா 2 ஆப்ஷனுமே ஒரே மாதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. சரியா? அது கரெக்ஷன் டைப் பண்ணுறப்ப உள்ள கரெக்ஷன். சரிங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க.
9.6 9.6 9.6 அடுத்து 5.4 இந்த ரெண்டு நம்பருமே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. அப்போ ஏங்கிறத நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா 9.6 அப்படின்னு வச்சுக்க போகிறோம். பிங்கிறத 5.4ன்னு வச்சுக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு எழுதிக்கலாம், ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் டிவைடட் பை ஏ க்யூப் ஏ க்யூபில் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர்டு, அதாவது 9.6 இந்த 9.6க்கு பதிலாக ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 9.6 இன்ட்டு 5.4ன்னு இருக்குது, அதை ஏபின்னு எழுதிக்கப்புறம் சரியா, ப்ளஸ்ஸு அடுத்தது 5.4 இன்ட்டு 5.4 இருக்குது, இதை பி ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ எகைன் இந்த ஏ க்யூப் மைனஸ் பி க்யூபுக்கு ஃபார்முலா என்ன எழுதுவோம் அப்படின்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு டிவைடட் பை ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. இதுக்கும் அடிச்சு விட்டுறலாம். ஸோ எனக்கு ஏ மைனஸ் பி அப்படின்னு கிடைக்கும். ஏவை நம்ம என்னென்னு வச்சுருக்கோம் 9.6 மைனஸ் பி என்னென்னு வச்சுருக்கோம் 5.4. ஸோ 9.6லேருந்து 5.4 மைனஸ் பண்ணிடுறோம். மைனஸ் பண்ணோம்னா 4.2 அப்படின்னு கிடைக்கும். ஆன்சர் 4.2. ஸோ இந்த மாதிரி க்யூபில் கொடுத்துட்டு நடுவில் மைனஸ் வந்தாவே என்ன பண்ணுவோன்னா ஃபைனலாக நமக்கு என்ன தான் கிடைக்குன்னா அது எந்த நம்பர் மாற்றி கொடுத்துருந்தாலுமே அங்கே ஏ மைனஸ் பி தான் பண்ணுவோம். ஏலேருந்து பி என்ன பண்ணிட வேண்டியதான் மைனஸ் பண்ணாவே ஆன்சர் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கவனிங்க. ஸோ இந்த மாடல் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா. ஸோ அப்போ எனக்கு ஒய் மைனஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 6 எனில் ஒய் க்யூப் மைனஸ் 1 டிவைடட் பை ஒய் க்யூபின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, எங்கேயும் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோம் அப்படின்னா ஏ மைனஸ் பி ஹோல் க்யூப் ஈக்குவல் டு ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ மைனஸ் பிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்க போகிறோம் சரியா. ஸோ அதுபடி ஏ மைனஸ் பி, ஏங்கிறது இங்கே என்ன அப்படின்னா ஒய், பிங்கிறது என்னென்னா 1/y, ஏங்கிறத ஒய்ன்னு எடுத்துக்க போகிறோம், பிங்கிறது 1/yன்னு எடுத்துக்க போகிறோம் சரியா. அப்போ ஒய் மைனஸ் 1/y ஹோல் க்யூப் ஈக்குவல் டு ஏ க்யூப், ஏங்கிறது என்னது ஒய் க்யூப் மைனஸ் பிங்கிறது 1/y, அதனால் 1/y க்யூப் அப்படின்னு எழுதிக்கிறோம் சரியா. மைனஸ் 3 இன்ட்டு ஒய் இன்ட்டு 1/y, ஏங்கிறது ஒய், பிங்கிறது 1/y இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பினா ஒய் மைனஸ் 1/y, ஏன்னா ஏவோட வேல்யூ ஒய்ன்னு எடுத்துக்க போகிறோம், பியோட வேல்யூ தான் நம்ம என்னென்னு வச்சுருக்கோம் 1/yன்னு வச்சுருக்கோம் சரியா. ஒய் மைனஸ் 1/yயோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6 க்யூப் ஈக்குவல் டு ஒய் க்யூப் மைனஸ் 1 டிவைடட் பை ஒய் க்யூப் மைனஸ் இந்த ஒய்யும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3 இன்ட்டு இந்த ஒய் மைனஸ் 1/yக்கு பதிலாக திரும்ப என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னா 6 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 6 க்யூப் என்ன வந்துடும்னா 36 ஈக்குவல் டு ஒய் க்யூப் மைனஸ் 1 டிவைடட் பை ஒய் க்யூப் மைனஸ் 3 என்ன வந்துடும்னா 18 சரியா. ஸோ இப்போ 6 க்யூப் 36, 6 ஸ்கொயர் தான் 36, மாற்றி சொல்லிட்டேன். 6 க்யூப் 216, 6 க்யூப் என்ன அப்படின்னா 216 சரியா. ஸோ இப்போ இந்த 216 இந்த மைனஸ் 18 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 18 ஈக்குவல் டு ஒய் க்யூப் மைனஸ் 1 டிவைடட் பை ஒய் க்யூப் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா ஒய் க்யூப் மைனஸ் 1 டிவைடட் பை ஒய் க்யூப் ஈக்குவல் டு 216ஐயும் 18ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 34, 234 சரியா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தானா இதை வேறு எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா, அதாவது ஒய் மைனஸ் 1/y ஈக்குவல் டு 6 எனில் ஒய் க்யூப் மைனஸ் 1/y க்யூப் இந்த மாதிரி கேட்டிருந்தா அப்படின்னா அங்கே என்ன பண்ணிக்கலாம்னா ஷார்ட்டாக எப்படி போட்டுக்கலாம்னா n க்யூப் ப்ளஸ்ஸு 3n, இங்கே என்னங்கிறது என்னன்னு வச்சுக்கோன்னா 6. ஸோ 6 க்யூபு ப்ளஸ் 3 இன்ட்டு திரும்ப எகைன் வந்து என்னோடய வேல்யூ 6 க்யூப் என்ன வந்துடும் அப்படின்னா 216 ப்ளஸ் 3 என்ன வந்துடும்னா 18. இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா எனக்கு 234 நிறைய மாடல் சம்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வந்துன்னா 234. இப்போ இதே கொஸ்டினில் எனக்கு இந்த மைனஸுக்கு பதிலாக ஒய் ப்ளஸ் 1/y, அதேமாதிரி ஒய் க்யூப் மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா ஒய் ப்ளஸ் 1/y ஈக்குவல் டு 6, ஒய் க்யூப்
ப்ளஸ் 1/y³ இந்த மாதிரி கொடுத்துருந்தானா அங்கே என்ன இந்த மாதிரி ஷார்ட்டாக போட்டுக்கலாம் அப்படின்னா n³ மைனஸ் 3n. என்னோட வேல்யூ அங்கே என்ன கொடுத்துருக்கானோ அதை எடுத்து எழுதிக்க போகிறோம். இது ஃபஸ்ட் 6ன்னு கொடுத்துருக்கான், 6³ மைனஸ் 3 இன்ட்டு அங்கே என்ன எழுதிக்கோன்னா 6. அதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டுக்க வேண்டியது சரியா. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 230. சரி, நெக்ஸ்ட்டு மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மதிப்பு காண்க அதாவது சுருக்குறோம் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ இங்கே நடுவில் எனக்கு என்னவா எல்லாமே என்னவா இருக்குன்னா +++++ன்னு கொடுத்துருக்கான் சரியா. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுன்னா இந்த கீழே இருக்கிற அதாவது இந்த 3/1² இன்ட்டு 2² இருக்கு இல்லையா, இதை என்னவா மாற்றிக்கணும் அப்படின்னா நடுவில் மைனஸ் வர்ற மாதிரி மாற்றினா தான் அந்த வர்ற நடுவில் உள்ள மைனஸுக்கும் இந்த ப்ளஸுக்கும் கேன்சல் ஆகி ஃபைனலாக நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் சரியா. ஸோ இப்போ இந்த 3/ இங்கே எழுதிக்கிறேன் 3/1² புள்ளி இருக்கு இல்லையா, அது இன்ட்டுன்னு அர்த்தம் சரியா, இன்ட்டு 2². இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1/1² மைனஸ் 1/2² அப்படின்னு எழுதிக்கலாம். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? 1/1² மைனஸ் 1/2² அப்படின்னு எழுதிக்கலாம் சரியா. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/1 மைனஸ் 1/4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 4 × 1 4 மைனஸ் 1 4ல் 1 போச்சுன்னா என்ன வந்துடும் அப்படின்னா 3/4 அப்படின்னு கிடைக்கும். 3/4ங்கிறத நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா இந்த 1² 2² அப்படின்னு எழுதிக்கலாம். 1² இன்ட்டு 2²ன்னு பிரித்து எழுதிக்கலாம் இல்லையா. இது எப்படி எழுதிக்கலாம்னா 3/1² இன்ட்டு 2²ன்னு எழுதிக்கலாம். 1² 1 2² 4ன்னு வந்துடும். 4 × 1 4 தான் வரப்போகுது சரியா. ஸோ இப்போ இதை மாதிரியே எல்லாத்தையும் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1/1² 1/1² மைனஸ் 1/2² ப்ளஸ் 1/2² மைனஸ் 1/3² ப்ளஸ் 1/3² மைனஸ் 1/4² ப்ளஸ் 1/4² மைனஸ் 1/5² அண்ட் ஸோ ஆன். இது ஃபுல்லாக எழுத முடியாது, அதனால் நான் கடைசியில் உள்ளது அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன் சரியா. இப்போ கடைசியில் என்ன எழுதும் அப்படின்னா ப்ளஸ்ஸு 1/9² மைனஸ் 1/10² சரியா. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இந்த மைனஸ் 1/2² ப்ளஸ் 1/2² மைனஸ் 1/3² ப்ளஸ் 1/3² மைனஸ் 1 ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் இப்போயே அடிபட்டு போச்சுன்னா இதுவும் கேன்சல் ஆகிடும். இதுக்கு முன்னாடி 1/- மைனஸ் 1/9² இருக்குல்லையா, கேன்சல் ஆகி ஃபைனலாக எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/1² மைனஸ் 1/10². 1/1² எப்படி எழுதிக்கலாம்னா வெறுமனே 1 எழுதிக்கலாம். மைனஸ் 1/10² என்னென்னா 100. 100 × 100 100 மைனஸ் 1 என்ன வந்துடும்னா 99/100. ஸோ ஆன்சர் என்ன வரும்னா 99/. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க 1 + 1/1 + 1/1 + 1/9 கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ அப்போ 1 + 1/1 + 1/, இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 9 × 1 9 9 + 1 என்ன அப்படின்னா 10/9 சரியா. ஸோ 1 + 1/1 ப்ளஸ் இந்த 10/9 மேலே போணுச்சுன்னா என்ன வந்துடும்னா 9/10 அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 1 + 1/10 × 1 10 10 + 9 என்ன வந்துடும்னா 19/10ன்னு வரும். 1 + 10/19. ஸோ 19 × 1 19 19 + 10 என்ன வந்துடும்னா 29/19 அப்படின்னு கிடைக்கும் ஆன்சர் சரியா. ஸோ இது இப்போ வேணால் ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட் படி போடுறப்ப. இன்னும் இதையே பெருசாக கொடுப்பேன். அந்த சைடில் ஒன்று இருக்குல்லையா, இன்னும் திரும்ப 1 + 1 + 1 + இந்த மாதிரி பெருசாக கொடுத்துருந்தானா இந்த மாதிரி நம்ம போடுறது கஷ்டமாக இருக்கும். அதுக்கு போல் இதை எப்படி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கடைசியாக இருக்கிறதுல பின்னம் 1/9 இருக்கு இல்லையா, அந்த 1/9 அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா 1,9 அப்படின்னு எழுதிக்கணும். 1/9 1,9 எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இதுக்கு பக்கத்தில் நான் 3 நம்பர் எழுதணும். ஏன் 3 நம்பர் எழுதுனா
1 1 1ன்னு இந்த சைடில் 3 நம்பர் இருக்குது, 3மே ஒன்றா இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்க போகிறோன்னா இதுக்கப்புறம் 3 நம்பரை எழுதுனா அந்த 3 நம்பரை எப்படி எழுதணும்னா ஃபிபோனாசி சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் என்னென்னா ஒரு உறுப்பு வேணும்னா அதுக்கு முன்னாடி உள்ள 2 உறுப்பையும் ஆட் பண்ணி எழுதும், அதுதான் ஃபிபோனாசி சீரிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு 3வது உறுப்பு வேணும் அப்படின்னா இந்த 2வது உறுப்பையும் 1வது உறுப்பையும் ஆட் பண்ணி 10ன்னு எழுதுவோம். அடுத்து 4வது உறுப்பு வேணும்னா இதுக்கு முன்னாடி உள்ள 2 உறுப்பையும் 9யும் 10யும் ஆட் பண்ணுறோம் 19. அடுத்து 5வது உறுப்பு வேணும்னா 19 + 10 என்ன வந்துன்னா 29 அப்படின்னு கிடச்சிடும். நான் சொன்ன மாதிரி எத்தனை நம்பர் எழுதியிருக்கேன், ஃபஸ்ட்டு இந்த பின்னத்தை 1,9 எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் 3 நம்பர் எழுதி சொன்னேன், ஏன்னா சைடில் 3 1 இருக்கிறதால. இப்போ ஆன்சர் என்னென்னு எழுதணும்னா 29 / 19. கடைசியில் உள்ள நம்பரை நியூமரேட்டரில் எழுதிட்டு டிவைடட் பை என்னென்னு எழுதணும்னா 19ன்னு எழுதணும். ஸோ ஆன்சர் என்ன வந்துடும்னா 29 / 19. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா a + b / c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. b + c / a, c + a / b = kன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ a + b / c = kன்னு எழுதுனோம்னா a + b = ck அப்படின்னு எழுதலாம். தென் b + c / a = k அப்படின்னு எழுதுனோம்னா b + c = ak அப்படின்னு எழுதலாம். அடுத்தது c + a / b = k அப்படின்னா c + a = bk அப்படின்னு எழுதலாம். சரியா? ஸோ அப்போ இந்த a + b, அடுத்தது b + c, a + b + b + c + c + a = என்னென்னு எழுதுறோன்னா ck + ak + bk அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை ஆட் பண்ணோம்னா 2a + 2b + 2c = இதுலேருந்து காமனாக k வெளியே எடுத்துட்டோம்னா உள்ள a + b + c அப்படின்னு கிடைக்கும். k வெளியில் எடுத்துட்டோம்னா a + b + c தானே உள்ளே இருக்கும். இதுலேருந்து 2 வெளியில் எடுத்துகிறோம். ஸோ a + b + c = k × a + b + cன்னு கிடைக்கும். இப்போ இந்த a + b + cயும் a + b + cயும் அடிச்சிட்டோம்னா k-ஓட மதிப்பு என்னன்னு கிடைக்குன்னா 2. ஸோ இதுக்கான ஆன்சர் k-ஓட மதிப்பு 2. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சுருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த m பவர் a / m பவர் b அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்கே என்ன ரூலை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா a பவர் m / a பவர் n = a பவர் m மைனஸ் n அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுக்குக்குறி விதியை யூஸ் பண்ணும். சரி, அதுபடி இப்போ எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு எப்படி எழுதிக்கிறேன்னா இந்த m பவர் a / m பவர் b எப்படி எழுதிக்கிறேன்னா m பவர் a மைனஸ் b ஏற்கனவே என்ன இருக்குது a + b இன்ட்டு அடுத்தது அதே ரூல் தான் m பவர் b மைனஸ் c இன்ட்டு b + c இன்ட்டு m பவர் c மைனஸ் a இன்ட்டு c + a இன்ட்டு 1/m அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ m பவர் இந்த a மைனஸ் b இன்ட்டு a + b = என்னென்னு எழுதலாம்னா a² - b² அப்படின்னு எழுதலாம். a² - b². அப்போ m பவர் a² - b² இன்ட்டு m பவர் b² - c² இன்ட்டு m பவர் c² - a² இன்ட்டு 1/m. ஸோ m பவர் அடிமானம் எல்லாம் சமமாக இருந்துச்சுன்னா அடுக்குகள் என்ன பண்ணிடுவோம்னா கூட்டிடுவோம். சரியா? அப்போ இந்த மூணுத்தையும் நான் எப்படி எழுதிக்கிறேன்னா அடிமான சமமாக இருக்க அடுக்குகளை கூட்ட போகிறோம். ஸோ a² - b² + b² - c² + c² - a² இன்ட்டு 1/m. இப்போ கவனிங்க -b² + b² + a² - c² + b² எல்லாத்தையும் அடிச்சிட்டோம்னா m பவர் 0 இன்ட்டு 1/m. எனிதிங் பவர் 0 என்ன 1. ஸோ எனிதிங் பவர் 0 m பவர் 0னா 1 இன்ட்டு 1/mன்னு கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் எனக்கு என்ன வரும்னா 1/m. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 1/m. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் √18 √18 மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா?
இப்போ இந்த குரூப் 4ல் கூட இந்த மாதிரி மாடலில் கேட்டாங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 18க்கு அப்புறம் அன்சோவான் அப்படின்னு கொடுத்தோம். உள்ளே ஏதோ ஒரு பர்டிகுலர் நம்பர் இருக்கும், அன்சோவான் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. சரியா? ஆனால் இங்கே அந்த அன்சோவான் இல்லை, முடிவுறு உறுப்புகள் வரை தான் கொடுத்துருந்தாங்க. சரியா? ஸோ இப்போ இங்கே இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கும் பொழுது எல்லாமே ஸ்கொயர் ரூட்டில் இருக்கு இல்லையா? சரியா? ஸோ இப்போ என்ன நம்பர் உள்ளே எழுதியிருக்கானோ அதை அப்படியே எழுதிக்குவோம், 18 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எத்தனை தடவை அந்த நம்பர் ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். 3 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ அதை என்னென்னு எழுதுனா 2/3. 2/3 என்ன அப்படின்னா 8. 2/3 என்னென்னு எழுதுவோம்னா 8ன்னு எழுதும். இப்போ ஆன்சர் எப்படி எழுதுனா 18 பவர் இந்த 8ல் 1 மைனஸ் பண்ணி 7ன்னு எழுதிக்குவோம், டிவைடட் பை 8. ஸோ ஆன்சர் என்னென்னா 18 7 டிவைடட் பை 8. 18 7 டிவைடட் பை 8. இல்லைனா இதுக்கு ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஃபார்முலானா அதை மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ ஃபார்முலா அவசியம் இல்லை. சரியா? எத்தனை தடவை அந்த நம்பர் வருதுன்னு பார்க்க போகிறோம். அத்தனை தடவை என்ன பண்ண போகிறோம், பவரில் எழுதிக்க போகிறோம். 2ஓட பவரில். இப்போ 2 எனக்கு 4 டைம்ஸ் 18 எழுதியிருந்தாங்கன்னா 2/4ன்னு எழுதுவோம். 2/4 என்ன வந்துடும் அப்படின்னா 16 அப்படின்னு கிடைக்கும். அப்போ மேலே 16ல் 1 மைனஸ் பண்ணி 15 டிவைடட் பை, அதாவது 18 15 டிவைடட் பை 16 அப்படின்னு ஆன்சர் எழுதணும். சரியா? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 18 7 டிவைடட் பை. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 23. ரூட் ஆஃப் 1 + 25 டிவைடட் பை 144 மைனஸ் 1 + x டிவைடட் பை 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த பக்கம் உள்ள ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணிடுறேன். 1 + 25 டிவைடட் பை 144 ஈக்குவல் டு, இந்த பக்கம் ஸ்கொயரை கேன்சல் பண்ணாவே அந்த பக்கம் என்ன பண்ணும் அப்படின்னா 12 ப்ளஸ்ஸு, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். 12 × 12 12 ப்ளஸ் எக்ஸு டிவைடட் பை 12 என்னென்னு எழுதுவோம், ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவோம். இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணிடணும்னா அதை ஸ்கொயர் பண்ணி எழுதுகிறோம். ஸோ 144 × 1 144 ப்ளஸ் 25 ஆட் பண்ணோம்னா 169 டிவைடட் பை 144 ஈக்குவல் டு இந்த 12 + எக்ஸு ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா? 12 + எக்ஸு தனியாக எழுதிக்கிறேன். 12 + எக்ஸு இதை ஹோல் ஸ்கொயர், ஏன்னா ரெண்டுக்குமே ஸ்கொயர் உண்டு. அடுத்து 12 ஸ்கொயரை 144 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த 144க்கும் 144க்கும் அடிச்சிடுறோம். 169 ஈக்குவல் டு, இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ a + b ஹோல் ஸ்கொயர்னால் என்ன எழுதுவோம், a ஸ்கொயர், அதாவது 12 ஸ்கொயர்டு 144 ப்ளஸ் b ஸ்கொயர்டுங்கிறது எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab, 2 12 24, bங்கிறது எக்ஸு. சரியா? அப்போ 24 எக்ஸு. இப்போ எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 24 எக்ஸு. இந்த 169 இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்தால் மைனஸ் 169 வரும். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 24 எக்ஸு மைனஸ் 25 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இதை காரணிப்படுத்துவோம். அதாவது இந்த மைனஸ் 25 காரணிப்படுத்தும் பொழுது காரணிகளாக பிரிக்கிறோம். இதை என்ன பண்ணிக்கலாம்னா, ஏதாவது 2 நம்பரால் பெருக்கும்பொழுது மைனஸ் 25 வரணும். அந்த 2 நம்பரை கூட்டினாலும் கழிச்சாவோ ப்ளஸ் 24 அப்படின்னு வரும். சரியா? அப்போ 1 25 பெருக்குனா 25 கிடைக்கும். ஆனால் மைனஸ் 25ங்கிறதால ஏதாவது ஒரு நம்பருக்கு என்ன கொடுக்கணும், மைனஸ் கொடுக்கணும். ஆனால் இந்த 2 நம்பரையும் நான் மைனஸ் பண்ணோம்னா எனக்கு என்ன வரும்னா 24 வரணும். அப்போ சின்ன நம்பருக்கு தான் மைனஸ் கொடுப்பேன். 25ல் 1 போச்சுன்னா 24 கிடச்சிடும். -1 × 25 என்ன வந்துடும் அப்படின்னா -25 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ ஒரு காரணி x - 1 ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோம். இன்னொரு காரணி x + 25 ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோம். அப்போ x = இங்கே என்ன வந்துடும்னா 1. ஆனால் இங்கே உள்ள இந்த +25 அந்த பக்கம் போகும்போது -25 வந்துடும். அதனால் இதை காரணியாக நம்ம என்ன பண்ணிக்க மாட்டோம், எடுக்க மாட்டோம். ஸோ இப்போ எக்ஸோட மதிப்பு தான் கேட்குறான். எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னா 1. சரியா? ஸோ நல்லா கவனிங்க. இந்த கொஸ்டினுக்கு இவ்வளோ தூரம் தேவையில்லை. ஸோ இந்த இடத்துட்டு என்ன பண்ணிடலாம்னா ஆன்சரை எடுத்துடலாம். சரியா? ஸோ இந்த பக்கம் 169 இருக்குது, இங்கே 12 இருக்குது. 12 + எக்ஸு ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. எதை ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 169 வரும்னா 13 ஸ்கொயர் பண்ணால் தான் எனக்கு 169 வரும். அப்போ இங்கே ஏற்கனவே 12 இருக்குது. அதோட இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு நம்பரை போட்டு கூட்டினோம்னா எனக்கு என்ன வரும்னா 13 வரணும். அப்போ எக்ஸுங்கிற இடத்துல 1ன்னு இருந்தால் தான் 12 + 1 13 வரும். 13 ஸ்கொயர் என்ன வந்துடும், ரெண்டு பக்கமும் 169 169 வந்துடும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னா இதை போட்டு ஆன்சர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. சரியா? ஸோ இப்போ ஆன்சர் இதுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்டெப்லேயே கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் x + 3 டிவைடட் பை x³ -1 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த x + 3 அப்படியே வச்சுக்கிறோம். கீழே இருக்கிற இந்த x³ -1ன்னு இருக்கு இல்லையா, அதை என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னா அங்கே a³
minus b cube equal to a minus b into a squared plus ab plus b ஸ்கொயர்டுங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். சரியா? அதாவது எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன்று, இந்த மைனஸ் ஒன்று கியூப் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். சரியா? ஸோ அப்போ இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன்றுக்கு பதிலாக என்னென்னு எழுதலான்னா எக்ஸ் மைனஸ் பி, இந்த ஃபார்முலா அப்படியே எழுதிக்கிறோம். இந்த ஃபார்முலா அப்படியே எழுத போகிறோம். எக்ஸு மைனஸ் பி கிடையாது, மைனஸ் ஒன். ஏன்னா பியோட வேல்யூ என்னது 1. எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று. நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு கணக்குலேயே ஏதோ ஒரு கணக்கில் பார்த்தோம், மூணாவது கணக்குலேயே எதையோ பார்த்துருப்போம். ஒரு வகுத்தில் தொடர்ந்து ஒரு பின்னம் வந்துச்சுன்னா அந்த வகுத்தில் என்ன பண்ணிக்குவோம், பெருக்கலாக மாற்றிக்கிட்டு அந்த பின்னத்தை தலைகீழாக எழுதிக்குவோம். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று டிவைடட் பை இந்த 3x ப்ளஸ் 9 இருக்கு இல்லையா, இந்த 3x ப்ளஸ் 9லேருந்து 3யை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா எக்ஸு ப்ளஸ்ஸு 3 அப்படின்னு மாறிக்குமா, எக்ஸு ப்ளஸ்ஸு 3ன்னு மாறிக்கும். இப்போ கவனிங்க, இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுக்கும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுக்கும் அடிச்சிடுறோம். இந்த எக்ஸ் ப்ளஸ் 3க்கும் இந்த எக்ஸ் ப்ளஸ் 3க்கும் அடிச்சிடுறோம். ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு 3 இங்கே இருக்கு இல்லையா, ஒரு 3 அது இருக்குது. அப்போ அதை உள்ளே பெருக்கிட்டோம்னா 1 டிவைடட் பை 3 இன்ட்டு எக்ஸு 3x மைனஸ் 3 இன்ட்டு 1 என்ன வந்துடும்னா 3ன்னு வந்துடும். ஸோ ஆன்சர் 1 டிவைடட் பை 3x minus 3. Last question, a power 2x plus 2 equal to 1 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. எப்பெல்லாம் பவரில் உள்ள வேல்யூ கேட்குறோன்னா பேஸை என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் பண்ணணும். ஸோ a பவர் 2x plus 2 இங்கே 1ன்னு இருக்குது, இது எப்படி எழுதிக்கலாம்னா a பவர் 0 அப்படின்னு எழுதிக்கலாம். எனிதிங் பவர் 0 1 தானே வரும். அப்போ இந்த 1க்கு போல் a பவர் 0. இப்போ அடிமான 2, அதாவது பேஸ் ஈக்குவல் ஆகிடுச்சு. அப்போ பவரில் உள்ளது ஈக்குவலாக இருக்குதுன்னு அர்த்தம். 2x plus 2 equal to 0. 2x is equal to இந்த ப்ளஸ் 2 அங்கே போனிச்சுன்னா மைனஸ் 2. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 டிவைடட் பை 2. இது அடித்தோம்னா எக்ஸோட மதிப்பு மைனஸ் 1. எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் 1. ஸோ டெஸ்ட் நம்பர் 2ல் உள்ள 25 கொஸ்டினுக்கான விடைகளையும் பார்த்தாச்சு. ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்புறம் சேனலையும் ஷேர் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரியா? அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரியா? தேங்க்யூ, நன்றி.